ஹalleluya. இந்த 2024ஆம் வருஷத்திலும் இந்த மகளிர் தினத்தை நாம் சபையாய் ஒன்றாய் சேர்ந்து நாம் கொண்டாட கர்த்தர் நமக்கு, நம்முடைய பாஸ்டர் அம்மா மூலமாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாகவும் கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தேவனே, நன்றி நன்றி நன்றி. இந்த நாளுக்காய், இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தமான தேவன், பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மெய்யான தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி, கோடி நன்றி தேவனே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா எல் ஷடாய், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர் 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 என்று வானதூதர் சேனைகளால் போற்றப்பட்டு கொண்டே இருக்கும் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தேவன் நீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களை நடத்தின தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி தேவனே, நன்றி ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
எங்கள் நல்ல தேவனே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா அசுத்தங்களையும் நீக்கி போடுவீராக. எங்கள் மனதை, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரப்பும் உங்க ஆவியால், உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவரின் வல்ல பிரசன்னம் கூடவே தங்கி இருக்கட்டும். முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக கர்த்தாவே. நீரே பொறுப்பாய் நடத்தும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இப்போ நம்ம 2 கரங்களை தட்டி ஆண்டவரோட நாமத்தை சிஸ்டர் சாந்தி அவங்களோட சேர்ந்து ஆராதனை, பாடல் ஆராதனை சிஸ்டர் ஹெலன் அவங்களோட சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லை, ஒரு நிமிஷம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். நல்ல கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்திலே வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அல்லவே. இவை எல்லாவற்றின் மேலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதுவும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடு
வேதம் சொல்லுகிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த சத்தமிட்டு கூப்பிடு, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹalleluya. நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? சுவிசேஷகியே. ஹalleluya. நம்ம மேல் அதிக அன்பு வைத்திருக்கிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட இங்க வந்திருக்கிற யாரும் எல்லாருடைய பின்புலத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு உபத்திரவத்துல ஏதோ ஒரு வியாகுலத்துல அப்படிதான் நம்ம கர்த்தர் நம்மளை தேடி வந்திருப்பார். நம்ம யாரும் இல்லாத திக்கற்றவர்களாக விட்ட நேரத்துல நம்ம கர்த்தர் தேடி வந்த தெய்வம். ஹalleluya. அவர் நம்ம இன்று பார்த்து சொல்லுகிறார், நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நாம இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து சொல்வது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 3 ஆராதனை உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நல்ல உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. அவர் நம்மை பார்த்து கூறுகிற காரியம், அவர் மற்றவங்க நம்மளை எப்படி நம்ம உற்றார் உறவினர்கள் மூலமா நம்ம சுற்றி இருக்கிறோம், நம்ம தியாக உள்ளம் படைத்தவர்கள் இல்லையா? நம்மளை யாரு நம்மளை இன்னைக்கு நம்ம பெருமைப்படுத்துறாங்களோ நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக் கொள்வோம். ஹalleluya. தியாக உள்ளம் படைத்தவர்கள். நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்பதாக ஒரு பெண் இருக்கிறாங்க இல்லையா? இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை. அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியுது. ஹalleluya. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஹalleluya. நம் இருதயத்தில் எத்தனை காயங்கள் பட்டு இருந்தாலும் நம்மை ஆற்றுகிற தேவன் நம் கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. அவரும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எவ்வளவா? கொஞ்சம் பலன் இருந்தும். நமக்கெல்லாம் பலன் கொஞ்சம் தான் இல்லையா? ஏன்னா அவ்வளோ போராட்டம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்காகவும். நம்ம தான் ஓடி ஓடி காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கும் நேரம் வரைக்கும் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் நமக்கு இல்லையா? அது யாருக்குமே தெரியாது. என்னை அப்படிதானே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைகொள்கிறபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹalleluya. ஆமா, கர்த்தருடைய பாதம் தான் நமக்கு ஆறுதல் இல்லையா? நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவன். ஹalleluya. இன்னைக்கு ஒரு பாடலை பாடுவோம். அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தேன், நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் என்
எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹalleluya. இன்னொரு பாடலை பாட போகிறோம். எந்த உள்ளம் புது கவியால்ங்கிற பழைய பாடல் தான், இருந்தாலும் அவங்க அந்த பாட்டை பாடினது யாரும் சிலருக்கு தெரியும். சாராள் நவரோஜி அம்மா பாடினது. அவங்க ஒரு சிறந்த ஒரு பரிசுத்தவாட்டியா வாழ்ந்து மறைந்த அவங்களுடைய ஞாபகமா இந்த பாட்டை கர்த்தருடைய சமூகத்தில் பாடுவோம். ஹalleluya. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் போற்றுதல் பரிமளத்தையும் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றுதல் பரிமளத்தையும் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா
நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சாட்சி, ஒரு பாஸ்டருடைய சாட்சி இந்த நேரத்தில் சொல்லணும். ஆவியானவர் ஏகினதுனால சொல்றேன். நம்ம குடும்பத்துக்காக, அதாவது சபையில வெளியில இருந்து தான் ஆத்மாக்களை கொண்டு வரதுன்னு இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு 4-5 பேர் அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திங்க கொண்டு வந்தா சபை நிரம்பி வழியும் இல்லையா? அதை யார் செய்யணும்? அதுக்கு யார் உத்தரவாதி? நாம தான். முழங்கால நில்லுங்க. ஹல்லேலூயா. முழங்கால் யுத்தம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, சந்தோஷமா இருங்க. நானே ஒரு நோஞ்சாதான் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் கார்த்திக் அமாலியல் அவங்கள தெரியும்ல உங்களுக்கு, அந்த சாட்சியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க வாலிப வயசுல ரொம்ப ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் நான் அம்மா போய் குடிச்சிட்டு வரேம்மான்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், சரிப்பா போயிட்டு வா, கொஞ்சமாக குடிச்சிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அப்படி சொன்னாங்களா, கொஞ்சமாக குடிச்சிட்டு வாப்பா. அப்போ விட்டுட்டாரா. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு, அம்மா நான் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டேன், இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாம்மா, நீ எங்கப்பா போயிடுவ, உன்னை என் முழங்காலில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க. எங்கே போயிடுவா, எவ்வளோ நாள் நீ இந்த காரியத்தை பண்ண முடியும், உன்னை என் முழங்காலில் வைத்திருக்கிறேன், எங்கே போயிட முடியும், கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். அப்படி நாம முழங்காலில் நின்று நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முதல்ல நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. விட்டு விடக்கூடாது. ஒருவர் கூட நம்ம பரலோகத்துல இருந்து அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேதனை. அதை காட்டிலும் வேதனை நம்ம அப்போ என்ன நினைப்போம், ஐயோ நாங்களும் பாதாளத்துக்கே போயிருப்போமே நினைப்போம் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி நம்ம சபைக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதற்கு நாம இனி வரும் நாட்களில் ஒரு மன உறுதி எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், உன்மேல் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசி இருக்கிறார். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, அக்கினியில் நடந்து வந்தோ ராஜா
அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த அருமையான வசனம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே வானங்களையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். யாராம்? தேவரீர். எவ்வளோ பெரிய ஒரு பேர் பாருங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் பொறுமையா இருந்தால் அவர் என்ன செய்வார்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நல்லா சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா சொல்றது தேவனை மகிமைப்படுத்துறது. அப்படியே இன்னொரு பாடலை அப்படியே பாடி தேவனை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? எனக்கு பிடிச்ச பாட்டு நீரன்றி வாழ்வேது இறைவா. கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி அப்படி தேவனை ஆராதிக்கலாம். நீரன்றி வாழ்வேது இறைவா, உன்னை நினைவேற்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உன்னை நினைவேற்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உன்
இன்னைக்கு தான் அதை செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா இடமும் 8ஆம் தேதி மகளிர் தினம் எல்லா கம்பெனிலையும் சரி எல்லா இடங்களும் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனால் நமக்கு இந்த வாரம் சர்வீஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹalleluya, ஹalleluya. பெண்கள் விசேஷித்தவர்கள். பெண்கள் இன்னைக்கு முடங்கி கிடப்பதில்லை, எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறவர்கள். ஹalleluya, ஹalleluya. அதை காட்டிலோ எல்லா பெண்களும் பெற்றோரை நினைவில் சுமந்து கொண்டு, கணவரை தோளிலே சுமந்து கொண்டு, இது தோல்ல மட்டுமல்ல இதயத்துல சுமந்து கொண்டு, குடும்ப பாரத்தை தலையில சுமந்து கொண்டு, குழந்தையை தன்னிலே சுமந்து கொண்டு, எல்லாவற்றையும் ஒரு சுமையாக நினைக்காமல் அது எல்லாவற்றையும் தாங்கி செல்பவள் தான். ஹalleluya, ஹalleluya. அது அவர்கள் தான் பெண்கள். ஹalleluya. எல்லாவற்றையும் அவள் சிரித்து கொண்டே போவாள். அவள்தான் பெண்கள். பெண்களுக்கு விசேஷித்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார், விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை நடத்துற பொறுப்பை பெண்கள் கையில் தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மையா இருந்த கதையை ஒன்று சொல்றேன், கதை இல்லை. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியாய் மேரேஜ் ஆனாங்க. ரொம்ப நாள், நீண்ட நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத இருந்தபோது அவங்க ஜெபித்து பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த உடனே அவரு வீட்டுக்காரருக்கு ஏன் பெண் குழந்தை பிறந்தது, எனக்கு வேண்டாம், இதை எப்படியாவது கொலை பண்ணிவிடு, கொலை பண்ணிவிடு, எதையாவது மருந்தை கொடுத்து சிறு வயதிலேயே கொன்னுவிடுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தாய் பதறிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கும்போது, வேலைக்கு போகும்போதும் சரி வந்தாலும் சரி திட்டிக்கொண்டே இருந்தா. ஒரு நாள் பார்த்தாள், இல்லை நான் என் மகள் பிள்ளையை கூட்டிட்டு என் பெற்றோரோட போறோம்னு சொல்லி போயிட்டாங்க. ஹalleluya. ஆனால் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை அன்னைதினம் அவள் செய்து வந்தாள். எவ்வளவு திட்டு வாங்கினாலும் சரி எல்லாவற்றையும் அவள் செய்து, காலையில துணிமணிகளை எல்லாவற்றையும் அயன் பண்ணி வைத்து அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செய்தாள். ஆனால் அவள் பெற்றோர் வீட்டுக்கு போன உடனே இந்த மகன் வந்தான், வீடை சுத்தி சுத்தி பார்த்தா ஒன்றும் முடியவில்லை. சாப்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி போனா சாப்பிட செய்ய தெரியல. சாப்பாடு காலையில எழுப்பினா துணி அயன் பண்ண தெரியல, ஒண்ணுமே புரியல. ஹோட்டல்ல போனா சாப்பிட்டா, ஆனா வேதி டிசென்ட்ரி ஆயிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றதுன்னே இவனுக்கு தெரியல. ஹalleluya. என் மனைவி ஆசை ஆசையாய் சமைத்து போடுவாள். எவ்வளவு திட்டினாலோ அவளை அதை பொருட்படுத்தவே மாட்டாள். என்ன பண்றது, அவளை கூப்பிடலாமா? ஒரு விஷயம் போன்ல பண்ணி கூப்பிட்டா அந்த மகள், அவள் தன் கணவரை இருதயத்திலே சுமந்திருந்ததினால ஏன் என்று ஓடி வந்து கேட்டாள். பதறி அடித்து விட்டு, ஆனால் இந்த மறுபக்கத்தில் இருந்து நீ என்னை திட்டாதே, உடனடியாய் வீட்டுக்கு வந்து சேர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் பெண்கள் உள்ளம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள், ஒரு குடும்பம் அல்ல, அநேக குடும்பங்கள்ல பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்கள் ஒரு பார சுமையாய் காணப்படுகிறது. பெண்கள் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தை யாராலும் நடத்தவே முடியாது, அந்த இடத்தை யாராலும் வில் பண்ணவே முடியாது. ஹalleluya. அப்படியே எழுந்து நின்று பாடலை பாடி அப்படியே தேவனை ஆராதிக்கலாம். பேசிக்கொண்டே இருந்தால், பெண்களுக்காக நாம் பேசிக்கொண்டே இருந்தால் அநேகத்தை பற்றி பேசலாம். ஒரு பாடலை இப்படியே பாடி அப்படி தேவனை ஆராதிக்கலாம். தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உண்மையா எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படியப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை அறிவிப்பு சிஸ்டர் அன்பரசி. ஞாயிறு முதல் ஆராதனை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை 8:30 மணிக்கும் நடைபெறும். இரண்டாம் ஆராதனை முடிவில் வாலிபர் கூடுகை நடைபெறும். ஞாயிறு மாலை 4 மணிக்கு ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். தினமும் காலை 5 மணிக்கு அதிகாலை ஜெபம் நடைபெறும். பைபிள் தேர்வு 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும். சங்கீதம் 51 முதல் 100 வரை. ஞானஸ்நானம் மார்ச் 31ஆம் தேதி ஈஸ்டர் ஆராதனை முடிவில் நடைபெறும். பிறந்தநாள் திருமண நாள் ஜெபம் சிஸ்டர் சிந்தாமணி. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக வருகிற ராஜா ஆண்டவரே, அப்பா இந்த கால வேலையில் அப்பா யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சிலாயத்தை கொடுத்துறேன் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இனிய நாள் ஆண்டவரை கத்தாவே, பிறந்த நாள் திருநாள் காண்ற பிள்ளைகளை காத்துக்கொள்ள மாறு ஜபிக்கிறார் ராஜா. எல்லாவற்றிலையும் ஆண்டவரை சுகந்தித்து கொள்ள ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு ஜபிக்கிறேன் தகப்பனே. சோத்ராப்பா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன தேவனே, அப்பா பிள்ளைகளை மேன்மைப்படுத்தமாறு ஜபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரிக்கிறார் ராஜா ஆண்டவரை. ஏசப்பா சோத்திரம் கத்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால நிரப்பமாறு ஜபிக்கிறேன். அநேக ஆண்டுகளை காண கிருபை தருமாறு ஜபிக்கிறார் ராஜா ஆண்டவரை. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்படுக்கிறேன் தகப்பனே. சோத்திரிக்கிறார் ராஜா. அப்பா சோத்திரம் சோத்திரம் இதை காலை வேலை அப்பா தொடுக்குமாறு முடிவு உன் பரிசுத்தக்கார அப்பா எங்களை ஆசீர்வதிக்குமாறு ஜபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். ஏசும்ல கேட்குற ஜீவன் நல்ல தகப்பனே. இப்போ கர்த்தர்க்கென்று காணிக்கை படைக்கிற நேரம். காணிக்கை பாடல் சிஸ்டர் மேனகா அண்ட் சிஸ்டர் ஜமுனா. காணிக்கை எடுப்பவர்கள் சிஸ்டர் தேன்மொழி அண்ட் சிஸ்டர் செல்வி. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம்,
காணிக்கை ஜெபம் சிஸ்டர் பிரேமா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கமும் இரக்கமும் தயவும் உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக உம்முடைய பாதத்தில் வருகிற ஆண்டவரே, காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. 30 100மாக பலன் தர உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், நாங்கள் வெறுமையாக்கிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சபையின் சார்பாக இப்போ வந்து பாஸ்டர் அம்மாவுக்கும் நம்ம எஸ்தர் ஆண்டிக்கும் வந்து ஒரு சிறு gift ரெடி பண்ணியிருக்காங்க. செய்தி நேரத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்பதாக சிஸ்டர் ஜெபராணி வந்து ப்ரேயர் பண்ணுவோம். தேவனே, இந்த வேலை கூட கர்த்தாவே ஏசப்பா, இந்த ஆசீர்வாதப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மட்டுமாய் கர்த்தாவே எங்கள் நடத்தி வந்த தாய்க்காக நன்றி. இந்த வேலை கூட கர்த்தாவே ஆராதனைக்கு துதிக்க கிருபை செய்கிறேன் நன்றி. இந்த தகப்பனே பேசுகிற மகளை மறுத்து கர்த்தாவே நீர் தாமே கர்த்தா பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் தாமே கர்த்தாவே இங்கே வந்த ஒவ்வொரு கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா, தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புடுக்கிறோம் தகப்பனே இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ மெசேஜுக்கு நம்ம எல்லாம் கடந்து போகிறோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி சிஸ்டர் ராணி அவங்கள வரவேற்கலாமா? இன்னும் உற்சாகமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே கொண்டாட்டம் தான். வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால் கொண்டாட்டம் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், நான் உங்களை திட்டலாம் மாட்டேன். ஓகே, உங்களுக்கு சொல்ல தெரியல, நான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. சொல்லுங்கள், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. எல்லா நேரத்துலையும் என்னை பற்றி யோசித்து என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அப்படி செய்கிற ஒரு நல்ல அப்பா இருக்கிறாங்க. போங்க ஆண்டி, உங்களுக்கு தான் இருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்படியா சொல்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. சொல்லுங்கள், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. எப்போவுமே என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாங்க. எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க? ஏதாவது தப்பு பண்ணால் டப்புன்னு ஒரு அடி கொடுக்குவா? இல்லை, நம்மளை அன்பாக அரவணைக்கிறதுக்கு, நம்மளோட அன்பாக பேசுகிறதுக்கு, அதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மாவும் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு அம்மாவே இல்லை, ஒரு அம்மா வீட்டுக்கு போக முடியல அப்படிலாம் சொல்லுவீங்க. நமக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியாகிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியாகிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு மூத்த அண்ணன் இருக்கிறாரு. யார் அது? சொல்லுங்க, நமக்கு மூத்த அண்ணன் யாருங்க? இயேசு. ஹல்லேலூயா. ஏன் இப்படி ரொம்ப பயந்து தயங்கி அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் ஒன்றும் திட்டவே மாட்டேன். தப்பாக சொன்னால் கூட நான் திட்ட மாட்டேன். நம்ம அப்பாவே திட்ட மாட்டார், அப்புறம் நான் எப்படி திட்டுவேன்? ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நான் அனாதை கிடையாது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களோட பேசணும்னு நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்கப்பா. உங்கள் அன்பான அந்த குரலை கேட்கும்படியா நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, எங்களை மகிழ்ச்சியாக்குவீங்கப்பா. உங்கள் சத்தம் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற சத்தம், அதை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் திறந்துருங்கப்பா. உங்கள் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது
நான் கேட்டேன், அப்பா உள்ளங்கையில் வந்து ஒருவேளை என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, இல்லை சும்மா என்னோடய பேரை எழுதி வச்சுருக்கீங்களா? எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருடைய பேர் எல்லாருடைய டீட்டெயில்ஸு நீங்கள் உங்கள் உள்ளங்கையிலே வச்சுருக்கீங்களே. என்ன சொல்கிறாரு, உன் மதில்கள் எப்போதும் என் முன்னாடி இருக்குது, எப்போவுமே நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். என்னை வந்து தூக்கி மடியில் உட்கார வச்சு இப்படி கட்டி பிடிச்சி கையை இப்படி காமிச்சார். எப்படி சொல்லுங்கள், ஒரு குட்டி பொண்ணு வாயன், வா வா, யாராச்சும் ஒருத்தர். என் மேலே சாஞ்சிக்கோ. ஆண்டவர் இப்படி தான் காமிச்சார். கையில் நான் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஒரு படம் இல்லை, ஒரு ஃபோட்டோ இல்லை, அவர் அப்படியே செதுக்கி வச்சிருந்தார் கையில். ஹல்லேலூயா. உள்ளங்கையில் நம்மளை செதுக்கி வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்கள் கையை கொஞ்சம் பாருங்கள், அதில் செதுக்குனா எப்படி இருக்கும். ஏற்கனவே ஆணியினால் உண்டான காயம், அதுக்கு மேலே நம்மளை செதுக்கி வச்சதுனால இன்னும் ஆழமாக காயங்கள். அதை பார்த்து நான் ரொம்ப நேரம் அழுது. இன்னும் எனக்கு அந்த சீன் பார்த்தால எனக்கு தாங்கவே முடியல. நம்ம அப்பா நம்மளை அப்படி தான் வச்சுருக்கிறார். எங்கேயோ ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம கையில், அவர் கையில் வச்சுட்டு இல்லை அவர் நம்ம பேரை எழுதவும் இல்லை, செதுக்கி வச்சிருக்கிறார். செதுக்கி வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், என் பேரை எங்கள் அப்பா அவரோட உள்ளங்கைகளில் செதுக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவரோட உள்ளங்கைகள், ஒன்று இல்லை 2 கையும், உள்ளங்கைகளில் உங்களை வந்து அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறார். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ அன்பு நம்ம மேலே, எவ்வளோ பாசம். இப்படி ஒரு அப்பா நமக்கு. ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றி. அவரை ஒரு நிமிஷம் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். அப்பா, 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 அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன். உங்கள் மனசில் எத்தனை காயங்கள் இருந்தாலும் அது எல்லாம் இப்பொழுதே மறைஞ்சு போகுது. எல்லாம் அதில் கரைஞ்சி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நம்மளை அப்படி தான் வச்சுருக்கிறார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், அதான் செதுக்கி வச்சிருக்கிறேன்னு படிங்க நம்ம படிக்கும்போது. நான் ஆண்டவர் எனக்கு காமிச்சது அதுதான். ஒருவேளை வரைஞ்சிருந்தா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காது அவருடைய கை. ஆனால் செதுக்குனதுனால அவருடைய கைகளில் அவ்வளோ காயங்கள், அவ்வளோ காயங்கள். அது அப்படியே வந்து அப்படியே இந்த ரத்தத்தோடையே நான் பார்த்தேன். ஒருவேளை இப்போ நம்ம கையை வச்சு அதை செதுக்குனா எப்படி ரத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்பா நம்மளை அப்படி தான் நேசிக்கிறாரு. யாரோ அப்படின்னு சொல்லலை, என் பிள்ளைன்னு சொல்கிறாரு. நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இது என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யோசிக்கும்போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை. இதையே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது எனக்கு இந்த காரியம் சொல்லி எத்தனையோ நாளாக நான் யோசித்து அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பரலோகத்துக்கு போய் அவர் கையை பிடிச்சி நான் முத்தம் கொடுப்பேன்ட்டு. இல்லை, இப்போவே கொடுங்க, இப்போவே கொடுங்க. அப்பா உங்களுக்கு நன்றி, அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்குது,
ம் 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 அதுக்கு முந்தின வசனம் படிங்க சிஸ்டர். ம் கைவிட்டார். ம் ம் சியோன் என்ன சொல்கிறாளா? கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் என்ன மறந்துட்டார். எத்தனை பேர் சொல்கிறோம்ல, ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. நான் ஒன்றை எப்படி மறப்பேன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அடையாளமாக என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் உள்ளங்கைகளில் செதுக்கி வச்சுட்டேன். நான் எப்படி மறக்க முடியும்? எப்போவும் நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். ஒருவேளை எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தான் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல தகப்பனை தேடி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது என் பிரச்சனை, உங்களுக்கு தெரியாது என்னோட காரியம், என்னை சுற்றி என்ன நடக்குது தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி சொல்லுவீங்களான்ட்டு. இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம நிறைய நேரம் அவரை அப்படி பார்க்கல. அவரை எப்படி பார்க்குறோம்? பொல்லாதவரா, நம்மளை தண்டனை கொடுக்குறவராகவே பார்த்து பழகிட்டோம். அதனால் அவர் என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு கண்ணுக்கு எப்படி தான் தெரியுது? அவர் நமக்கு தப்பு செய்கிற மாதிரியே இருக்குது. இல்லை, அவர் நல்ல தகப்பன், ஒரு நல்ல தகப்பன். சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு நல்ல அப்பா. உண்மையாக உணர்ந்து சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு நல்ல அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு அப்பா இருக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்ல. நம்ம அதை பார்க்குறதே இல்லை. நம்ம பிரச்சனையை சொல்லி புலம்பியே பழகிட்டோம். அதனால என்னென்னா, நமக்கு அவர் எவ்வளோ நல்லவர் அதை தெரியவே இல்லை. அதுக்கு தான் எப்போவுமே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நோக்கிப்பாருன்னு சொல்கிறாரு. ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்கிறோம்? இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி நம்ம பார்த்துட்டு புலம்பவே செய்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஒருவேளை புலம்புறது மட்டும் இல்லை, நிறைய நேரம் ஆண்டவரையே மோசமாக திட்டுறோம். அவர் கண்ணே இல்லை, அவர் என்னை பார்க்கவே இல்லை, என் பிரச்சனையை அவர் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்கிறோம். அவர் நல்ல தகப்பன். நான் காமிச்சேன்ல அந்த பொண்ணை என் மேலே சாட்சி, அதே மாதிரி தான் நம்ம அவர் மேலே சாஞ்சிருக்கிறோம். சொல்லுங்கள், நான் அவர் மேலே சாஞ்சிருக்கிறேன், அவர் கையை பார்த்துட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எப்படி கையில் நம்மளை பார்க்குறாரோ, நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் கையை பார்க்குறோம். அதை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்ட்டு ஆயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவன் என் தோள்களின் மேலே. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் அவர் மேலே சாஞ்சுக்கங்க, கண்ணை மூடி அவர் மேலே சாஞ்சுக்கங்க. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. அவர் தோள் மேலே சாஞ்சிட்டு அவர் என்னை எப்படி வச்சிருக்கிறான்னு பார்த்துட்டு இன்னும் அழுதோன்னா நம்மளை மாதிரி என்னன்னு சொல்ல தெரியல. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. இதை பார்த்த பிறகு நமக்கு ஏதாவது கவலை வருமா? நாளைக்கு என்ன செய்வேன்? இந்த காரியத்துக்கு எப்படி செய்வேன்? அவங்க வந்தால் எப்படி பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளங்கைகளிலே உங்களை செதுக்கி வச்சிருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல்
7வது அதிகாரம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 4வது வசனம். போதுமா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களாம், பெலிஸ்தியருடைய தெய்வங்களை பிடிக்க ஆரம்பித்தாங்க. பாகால், அஸ்தரோத்து, அவங்க யாரெல்லாம் கும்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. போனதுனால என்னாச்சு, அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அவங்க பெலிஸ்தர்கிட்டவே மாட்டிக்கிட்டாங்க. பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஒருவேளை பார்வோன்னு ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினா முதல்ல, அதுலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இப்போ யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, பெலிஸ்தர் கையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு விடுதலையே வரல. அப்போ என்ன நினச்சாங்க, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டோம், பெலிஸ்தர் கையில் மாட்டி செத்து போயிடுவோம், எல்லாரும் வீணாக போயிடுவோம்னு நினச்சாங்க. அப்படி இருக்கும்போது தான் சாமுவேல் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ஏலி குடும்பத்தார் இருந்தாங்க, கர்த்தருக்கு பிடிக்காத எல்லாத்தையும் செஞ்சாங்க, அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போது இந்த ஜனங்களுக்கு எங்கே போகிறது, ஆலயத்துக்கு போனால் பலி செலுத்தினா அதெல்லாம் செலுத்துறதுக்கு ஆட்களே இல்லை. ஏன்னா ஏலி குடும்பமே செத்து போச்சு. அப்போது பலியெல்லாம் நிறுத்தி ஒரு மாதிரி ஒரு இருட்டான சூழ்நிலைமை. அப்படி இருக்கும்போது சாமுவேல் எழும்பி வராரு, சொல்கிறாரு, ஏன் அப்படியே உட்காந்துருக்குறீங்க, எழுந்துருங்க, அந்த தெய்வங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தேடுங்கன்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நெருக்கப்படும் போது தான் அவங்களுக்கு அந்த ஆண்டவரை தேடணும்னு தோணுது. நமக்கு அதுக்கும் நமக்கும் என்னங்க, நாங்கள் விக்கிரகத்தில் வணங்கலையே இல்லை, எந்த விக்கிரகத்து பின்னாடியும் போகல, எந்த கோயிலுக்கும் போகல, நாங்கள் ஆண்டவரை தானே தேடுறோம். டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறோம், நைட்டு ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாமே நாங்கள் ஆண்டவரை மட்டும்தாங்க தேடுறோம். அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மனசில் என்ன பண்ணுறோம், அந்த தெய்வங்களை தேடி போகல, ஆனால் நமக்கு பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிற வேறு காரியங்களை தேடி போகிறோம். ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனை, அப்படி கடன் பிரச்சனையில் நமக்கு ஒரு தேவை வருது, பண தேவை வருதுன்னொன்னே ஆண்டவரேன்னு அவரை பார்க்குறத விட்டுட்டு என்ன பண்ணுறோம், இவங்கக்கிட்ட கடன் வாங்கலாமா, நகை இருந்தால் அதை கொண்டு வைக்கலாமா, அம்மா கிட்ட கேட்கலாமா, அண்ணங்கிட்ட கேட்கலாமா, இப்படி நம்ம சுற்றி 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 ஆட்களை தேடுறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் எல்லா கதவும் அடைக்கப்படும், எல்லா கதவும் அடைக்கப்படும். ஏன் சிஸ்டர் இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறார். நம்ம அவர் பிள்ளைங்க, நம்ம ஏன் கடன் வாங்கணும்? நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. உங்களுக்கு தெரியாது ஆண்டி, இந்த மாதிரி பண பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நான் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் சொல்கிறேன். எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக வெயிட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெயிட் பண்ண மாட்டோம். உடனே அது இன்றைக்கி தேவை, நாளைக்கு தான் தேவைன்னா கூட இன்றைக்கே என்ன பண்ணுறது, ஓடி போய் கடன் வாங்கி எதையாவது பண்ணி கொடுத்துட்றது. அப்போ சரி போ மகளே, உன் இஷ்டம் போல் போன்னு விட்டுருவார். கடங்காரன் வீட்டில் நிற்கும் போதும், அப்பா நான் என்ன பண்ணுவேன், கடங்காரன் வந்திருக்கிறான். அப்போது ஆண்டவர் அதுக்காக நம்மளை கையை விட்டுற மாட்டார். உன்னை யார் கடன் வாங்க சொன்னதுன்னு கேட்க மாட்டார். அந்த டைம்லேயும் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனை அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்ம இதுதான் நான் சொல்கிறேன், அஸ்தரோத்து பாகால்லாம் என்னென்னா, யாரை தேடி போகிறோம், நம்ம தேவைக்கு யாரை தேடி போகிறோம், அதுதான் பாகால், அஸ்தரோத்து எல்லாமே. நமக்கு தேவைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. தேவைகள் இப்போ வரும்போது தான் நம்ம யாரை உண்மையாக தேடுறோன்னு தெரியும், யாரை உண்மையாக நம்புகிறோன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அதை தவறி போயிடும். நானும் தவறி போய் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அப்புறம் தான் நான் வெளியே வந்து தான் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய தேவை வந்தாலும் அவரால் சந்திக்க முடியாத தேவை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவரை நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடன் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. எதனால், எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க,
அப்படின்னு ஒரு தைரியம் வரும். அப்போ நம்ம டெய்லி அவரை அப்பாவாக பார்க்க பழகணும். அப்போ தான் நமக்கு என்னாகும், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தோணவே செய்யாது. ஒரு தேவை வரும்போது, சரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, போயிட்டு ஸ்கேன் பண்ணுறீங்க, அதில் மோசமான ரிப்போர்ட் வருது. அப்போது அதை பார்த்த உடனே பதறி போய் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். பத்தாக்குறைக்கு என்ன பண்ணுறோம், ஃபோன் பண்ணி டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நீ 2 வாரத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதை எத்தனை ஃபோன் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் சொல்லிடும். அது தவிர அவரை பார்த்தோன்னா அவர் தான் நமக்கு டாக்டர். சொல்லுங்கள், எங்கள் குடும்ப வைத்தியர், அவர் குடும்ப டாக்டர். எல்லாரும் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க இல்லை, நிறைய பேர். அவர் தாங்க எங்கள் ஃபேமிலி டாக்டர். நமக்கு ஃபேமிலி டாக்டர் அவர் தான். ஹல்லேலூயா. அவரால் தீர்க்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாது. ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் சொல்லுங்கள், இது எந்த கிடையாது, யாருதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடய லைஃப்பில் நான் சொல்லணுன்னா, நான் கொஞ்சம் வருஷமாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 வருஷமாக சுகருக்கு மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் வர்ஷிப் பண்ணும்போது, அப்பா நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன், நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படியாம்மா, உண்மையாவம்மா சொல்கிற, உண்மையாக சொல்கிறியா, என்ன தான் நம்புறியா? ஆமாப்பா, நான் வேறு யாரையுமே நம்பலையே, வேறு எதையுமே நம்பலையே, உண்மையாக சொல்லு. உண்மைதான்ப்பா, உண்மையாக சொல்கிறேன்ப்பா அப்படி சொல்லும்போதே அந்த மாத்திரை எப்படி வந்து போகுது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளோண்டு மாத்திரையை நம்புகிற அளவு கூட நீ என்ன நம்பலை, அப்புறம் நீ என்ன சொல்கிற, முழுசாக உங்களை நம்புகிறேன், முழுசாக உங்களை நம்புகிறேன். அப்போ தான் நினச்சேன், ஐயோ இவ்வளோ வருஷம் என்ன பண்ணிட்டோம், அப்பாவை துக்கப்படுத்திட்டோம், அப்பாவை நம்பாமல் என்ன பண்ணிட்டோம், இந்த மாத்திரை எடுக்கலைன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும்னு எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டுக்கிட்டு காலையில் எழுந்தவுடனே மாத்திரையை போட, அது சாக்லேட் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ அந்த குட்டி மாத்திரை இதை நம்புகிற அளவு கூட நீ என்னை நம்பலை, அப்புறம் எப்படி சொல்கிற நான் உன்னை நம்புகிறேன்ட்டு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கே மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே தப்பு தான், நான் உங்களை தான் நம்புகிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இப்போ 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு, நான் எந்த மாத்திரையும் எடுக்கலை, ஆனால் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னெல்லாம் தைராய்டு மாத்திரை போட்டால் தான் எனக்கு பசிக்கும் காலையில். அது கூட அந்த பசி வந்தால் எப்படி வரும், இப்படி வந்துட்டு போயிடும், அந்த பசி தான் வரும். ஆனால் இப்போது நான் மாத்திரையே எடுக்கலை, நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைராய்டு மாத்திரை எடுக்கலைன்னா இவ்வளோ சைஸ் இருந்தேன் நான். நீங்கள் முன்னாடி வரும்போது பார்த்துருக்கீங்க, நான் நல்லா வெயிட்டாக இருப்பேன். எல்லாரும் கேட்டாங்க ஏன் மெலிஞ்சிட்டிங்கன்ட்டு. இதுதான் நார்மல், எனக்கு நான் நார்மலுக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் செய்யலை, எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறார். அவர் சிலுவையில் எல்லா வியாதிகளையும் எல்லா பலவீனங்களையும் எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். நமக்கு விரோதமாக கட்டளைகளால் எழுதப்பட்ட கையெழுத்தை கொலைச்சி போட்டுட்டார். கொலைச்சி போட்டார்னா அழிச்சு போட்டுட்டார். நமக்கு விரோதமாக பிசாசு ஒரு இது பண்ணி வச்சுருந்தான், எழுதி வச்சுருந்தான். இந்த மாதிரி இத்தனை வயசில் சுகர் வரணும், இத்தனை வயசில் பிபி வரணும், எல்லாத்துக்கும் இவங்க மாத்திரை எடுக்கணும், இத்தனை வயசில் இவ்வளோ பெரிய வியாதி வரணும், செத்து போகணுன்னு அவன் எழுதி வச்சுருந்தான். அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கலைச்சி போட்டார், கொலைச்சி போட்டார், கொலைச்சி போட்டார். சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் கொலைச்சி போட்டுட்டார், கொலைச்சி போட்டுட்டார். அதை சிலுவையின் மேலே ஆணி அடிச்சிட்டார். சொல்லுங்கள், என் சரீரத்தில் அது இல்லை, என் சரீரத்தில் அதுக்கு இடம் கிடையாது. எங்கள் அப்பா அதை சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆணி அடித்தது எப்படிங்க இங்கே வரும்? ஆனால் என்னென்னா பொய் சொல்லுவான் பிசாசு. உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குல்ல, உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குல்ல, வந்துடும், 40 வயசு ஆயிடுச்சா வந்துடும் அப்படின்வான். உடனே ஆமாம்ல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்பா அவருக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எந்த வியாதியும் அவருக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம அப்பா அவருங்க, நம்ம அப்பா அவர். பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம கொஞ்ச நாள் தான் கூட இருப்பாங்க. நம்ம அப்பா எவ்வளோ வருஷம் இருப்பாங்க?
சொல்லுங்கள். எங்கள் அப்பாலாம் 88 வயசு வரைக்கும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்போ இப்போ போய் நான் அப்பான்னு எங்கள் அப்பாவை போய் கல்லறையில் போய் கூப்பிட முடியுமா? கூப்பிடக்கூடாது. கல்லறையில் போகவே கூடாது, கூப்பிடவும் முடியாது. எங்கள் அப்பா அங்கேருந்து பதிலாக கொடுக்க போகிறாங்க, எனக்கு அப்பா அவர் தான், எனக்கு அப்பா அவர் தான். எங்கள் அப்பா இருக்கும்போதும் அவர் தான் எனக்கு அப்பா, அவர் போயிட்ட அப்புறமும் எனக்கு அவர் தான் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். எங்கள் அப்பா இருக்கும்போதும் அவர் தான் எனக்கு அப்பா, எங்கள் அப்பா போயிட்ட பிறகும் அவர் தான் எனக்கு அப்பா. அப்பான்னு கூப்பிடுங்களேன் அவரை பார்த்து. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இவங்க என்ன பண்ணாங்களாம், பாகால் அஸ்தரோத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டு கர்த்தரே தேவன் அவரை தேட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், இந்த கடன் வாங்கவோ இல்லை டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்டு பதறவோ நான் இல்லை, நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு சொல்லுங்களேன். எங்கள் அப்பாவை மட்டும்தான் நான் பார்ப்பேன், எங்கள் அப்பாவை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லுங்கள். அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்து படிங்க. நான் அதை அப்படியே கதையாகவே சொல்லிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சாமுவேல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஊழியக்காரை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. மனுஷன் என்ன செய்வான், 24 மணி நேரமும் ஒவ்வொருத்தையாக நினச்சி ஜெபம் பண்ணுறது அவருக்கு வேலை. அவருக்கு 1008 வேலை இருக்குது. அதை விட்டுட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் விட்டுறாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்பா பக்கத்திலே உட்கார்ந்து நமக்காக ஜெபிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. பெலிஸ்தர்லாம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சாமுவேல் என்ன பண்ணார், ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். பலி செலுத்திட்டு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, ஒன்றும் புரியல, எப்படியாவது நீங்கள் இறங்கியே ஆகணுன்ட்டு. அப்போ பெலிஸ்தர் என்ன பண்ணாங்களாம், எல்லாம் சூழ்ந்து வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணாராம், பெரிய இடி முழக்கங்களை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பிரச்சனை பெருசுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு நேராக இடி முழக்கங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அதை துரத்தி அடிப்பார், நம்ம எல்லையை விட்டே துரத்துவார், எல்லையை விட்டே துரத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லையை விட்டே துரத்திட்டாருங்க. பெலிஸ்தர் வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையா, திரும்பி பார்க்காம ஓடி போயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சொல்லுங்கள், ஓடி போயிடுவான், திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்து சொல்லுங்கள், நான் அதுக்கு எதிர்த்து நிற்கிறேன், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாங்க. அது எப்படி ஓடுமா, திரும்பி பார்க்காம ஓடுமா. ஒரு நாய் வந்து உங்களை விரட்டிக்கிட்டே வருதுங்க, உடனே என்ன பண்ணுறீங்க, ஓடுறீங்க. திடீர்னு மட்டும் இப்படி திரும்பி பாருங்களேன், அப்படியே அது திரும்பி ஓடிடும். ஹல்லேலூயா. அதே தான் பிசாசு. போய் சொல்லிக்கிட்டே இருப்பான், போய் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ எழும்ப மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் மட்டும் திரும்பி நின்றுட்டு, இன்னும் நீ எங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன், ஓடியே போயிடுவான். ஏன்னா அவன் பார்க்கறது, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீ என் கையை பிடிச்சிட்டு என் கூட வான்னு சொல்கிறாரு. அப்படி போகும்போது அவங்க கண்ணில் நம்ம தெரிய மாட்டோம், நம்ம குட்டியாக இருப்போம், அவர் தான் தெரிவார். அவன் அதை பார்த்தோன்னே ஒரே ஓட்டம். ஹல்லேலூயா. பிசாசு ஆண்டவரை பார்த்தா நிற்பானா, நிற்கவே மாட்டான், ஓடியே போயிடுவான், திரும்பியே பார்க்க மாட்டான். அது மாதிரி பெலிஸ்தர் என்ன பண்ணாங்களாம், அதுக்கப்புறம் அந்த எல்லையில் வரவே இல்லையாம். பெலிஸ்தரால் அவங்களுக்கு பிரச்சனையே வரல. ஒருவேளை இது வரைக்கும் இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பதில்லைன்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனைலாம் பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அது எல்லாம் சொல்லுங்கள், அது எல்லாம் ஓடி போச்சுங்க, ஓடி போச்சுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரே சாபங்க, எந்த சாபமும் நம்மளை தொடர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விலக்கி மீட்டு கொண்டார். அதோட விடலை, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும்படியா அவர் அப்படி ஆனார். ஹல்லேலூயா. அதனால் இந்த சாபம் கிடையாதுங்க. எங்கள் குடும்பத்தில் அந்த சாபம் இந்த சாபம் இல்லை, யாரோ வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்கன்றாங்க. சூனியம்னா என்னதுங்க? ஜீரோ. ஜீரோ உங்களை ஏதாவது பண்ணுமா? ஜீரோ ஏதாவது பண்ணுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை பார்த்தாலே பிசாசு ஓடி போயிடுவான். அதான் சொல்லுவாங்க, மந்திரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த குட்டி குட்டி பிசாசெல்லாம் அனுப்பி விடுவாங்களாம். அது வந்துட்டு சொல்லுமா, ஐயோ அவங்க பக்கத்துலேயே நம்ப முடியாதுங்க, என்ன அவங்க கூட பெரியவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஓடி போய் சொல்லுமா, ஐயோ நான்லாம் போக மாட்டேன், அப்போ நீ வேணா போய்க்கோ, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஓடியே போயிடுமா. அதனால் எந்த மந்திரமும் நமக்கு விரோதமாக இல்லை, அது வர முடியாது, அது செயல்பட முடியாது. ஏன்னா அவர் மேலே நம்ம சாஞ்சிருக்கிறோம். சொல்லுங்கள், நான் அவர் மேலே சாஞ்சிருக்கிறேன். ஜாலியாக கண்ண மூடி அவர் மேலே சாஞ்சிருக்கும்போது அது வந்தவுடனே அவரை தான் பார்க்கும். ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் டாட்டான்ட்டு ஓடியே போயிடும். அதனால் எந்த சாபமும் நமக்கு கிடையாது, எந்த மந்திரமும் நமக்கு விரோதமாக பலிக்காது. நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு விரோதமாக அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை, அது மேலே இருக்கிற கண்ணெடுத்து அப்பா மேலே வைங்க, அப்பா மேலே வைங்க. அப்பா எல்லாத்தையும் அவர் துரத்தணுன்னே இல்லை, அவர் எழும்பி நின்னாலே போதும், எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் பெலிஸ்தர் அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் வரவே இல்லையா, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வரவே இல்லை. இவ்வளோ நாள் அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து, இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டல ஓடி போயிடுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை எங்களை அப்படியே அடக்கி வச்சுருந்தது, அவ்வளோ ஆட்டம் போட்டுச்சிங்கன்னு சொல்கிறீங்கள, அது எல்லாம் ஓடி போகும், திரும்ப உங்ககிட்ட வரவே வராதுங்க. பைபிளில் இருந்து தான் சொல்கிறேன், நான் சொல்லலை. திரும்ப உங்கள் பக்கமே திரும்பி பார்க்காது. ஐயோ இங்கே போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரர்கிட்டருந்து 2 பட்டணங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். அந்த பட்டணங்களெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களாம். எப்பா நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம்ப்பான்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இடத்தையே காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு என்னாச்சு, அவங்க இழந்து போன எல்லாம் திரும்ப கிடச்சிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டோம், நாங்கள் அதை இழந்துட்டோம், இதை இழந்துட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. நாங்கள் எவ்வளோ நகை போட்டு வந்தோம், அதெல்லாம் இழந்துட்டோம். எவ்வளோ எங்களுக்கு வீடு இருந்தது, அதை இழந்துட்டோம். எங்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது, அதை இழந்துட்டோன்னு சொல்கிறீங்கல்ல. எல்லாத்தையும் அவன் திருப்பி கொடுப்பான், எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பான். ஹல்லேலூயா. அவன் திருப்பி கொடுக்கும்போது வட்டியோடு கொடுப்பான். 7 மடங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கவனை. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுக்கணும். அப்போ நம்மக்கிட்டேருந்து ஒரு வீடு தான் எடுத்திருப்பான். இப்போ எத்தனை வீடு வரும்? 7 வீடு வரும். கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், 7 வீடு வந்தே ஆகணும். வாடகை கொடுங்க. கிறிஸ்தவங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டுறாங்க, வாடகை கொடுவேன்னு சொல்லுங்கள். அப்போ நமக்கு வாடகையும் வரும் அதிலேருந்து. ஹல்லேலூயா. நகையெல்லாம் போச்சா, எத்தனை பவுன் போச்சு? 7 மடங்கு திருப்பி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சப்போ அவன் என்னவானானா, சீமானாக இருந்தான். சீமானா இந்த சீமானில் அவர் வெள்ளியும் பொன்னும் எல்லாவுடைய ஆஸ்தியுடைய சீமானாக இருந்தான். பெரிய பணக்காரனாக இருந்தானா. அவன் எதாவது கொண்டு வந்தானா? இல்லை. ஆனால் அவனை எப்படி ஆக்குனாரு? எல்லாம் உடைய சீமானை ஆக்குனாரு. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கல்ல, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேடி வந்தல்ல செல்லம், சொல்லுங்கள், என்ன தேடி வந்தல்ல செல்லம், நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய், நல்ல சுகத்தோடு இருப்ப, நல்ல பலத்தோடு இருப்ப. ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போக தேவையே கிடையாது. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் மூட போகிறாங்க சீக்கிரமாக நம்மளை மாதிரி ஆட்களால். நம்ம என்ன பண்ணுறோம், தேடி தேடி ஓடுறோம்ல. இனிமேல் என்ன செய்வோம், யாருக்கும் நமக்கு சுகமாயிடுது, அதனால் ஓடி சொல்லுவோம், ஏய் டாக்டர்கிட்ட போகிற வேஸ்ட்டு, வா வா நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரையும் ஜோம் பண்ணி டாக்டர்ஸ்லாம் திட்ட போகிறாங்க நம்மளை. அந்த மாதிரி ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இப்போ கேன்சர்னால் எல்லோரும் பயப்படுறாங்க, அது நம்மளை பார்த்தா அது ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பலன் கிடையாது.
அதுக்கு பலனே கிடையாது. அது ஒரு பொய். பிசாசு சொல்கிற மட்டமான பொய் அது. உனக்கு கேன்சர் வந்துருச்சு, உனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை அப்படியே உட்கார வச்சிடறான். இல்லை, நமக்கு கிடையாது. அது நம்ம இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கோட அதுக்கு முடிவு. இன்னைக்கோட முடிவு. இன்றைக்கி எத்தனை பலவீனங்களோடு வந்தீங்களோ அது எல்லாம் இன்னைக்கோட முடிஞ்சு போகுது. இன்னைக்கோட முடிஞ்சு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி எழுந்துருங்களேன். அப்படி ஒரு குதிச்சு எழுந்துருங்களேன். அப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் 2 கைகளில் நம்மளை செதுக்கி வச்சிருக்கிறார். கண்ணை மூடி அதை பாருங்களேன், அதை பாருங்களேன். அப்பா எப்படி செதுக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு நல்ல அப்பா, இவ்வளோ ஒரு நல்ல அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை கொண்டும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு நிமிஷம் உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக அவர் மேலே சாஞ்சி சொல்லுங்க. எனக்கு கவலையே கிடையாது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், அவருக்குள்ள மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேலே சாஞ்சி சொல்லுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே போக வேண்டிய இடம் எது? அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும். நம்ம எங்கே இருக்கிறோம்? அவர் தோள்களின் மேலே சாஞ்சு இருக்கிறோம், அவர் கைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. பிரச்சனை வந்த உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் தேடாம அவரை பார்ப்போம், அவரை பார்ப்போம். யெகோவா ஈரே எந்தன் தேவன், யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு நிமிஷம் நீங்கள் உடனே இந்த பாட்டை பாடுங்க. யெகோவா ஈரே என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீங்க. எனக்கு தெரியும் உங்கள் கைகளையே செதுக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க என் பேரை. அப்படி இருக்கும்போது இதை செய்ய மாட்டீங்களாப்பா, இதை செய்ய மாட்டீங்களா? சிலர் நாங்கள் கெஞ்சுறோம், நாங்கள் கெஞ்சுறோம்ப்பா, கெஞ்சவே வேண்டியது. அப்பா சந்தோஷமாக கொடுக்குறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவர் ஏதோ வச்சுக்கிட்டு கொடுக்க விருப்பம் இல்லாதவர் மாதிரி. அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அப்படி வாங்கணும்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் நல்ல தகப்பன். நம்ம தேவைகளை பார்த்து தேவைகளை சந்திக்கிற தேவன், வியாதியை பார்த்து நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன், வியாதியே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தைரியமா அவரை பார்த்து சொல்லுங்க. கண்ணை திறந்து பாருங்க, அவரை பாருங்க. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒருவேளை இன்னைக்கு எந்த வியாதியோட எந்த வலியோட இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க, யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீர். என்னாலும் என்ன சுகமா வைப்பீங்கப்பா, என்னால என்ன சுகமா வைப்பீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யெகோவா ஈரே, எனக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து செய்வீங்கப்பா, பார்த்து செய்வீங்கப்பா. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்காக எல்லாத்தையும் செய்வீங்கப்பா. நான் அதனால கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், புலம்ப மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் யார் யார் சரீரத்தில் பாடுகளோட வியாதிகளோட வந்திருக்காங்களோ, நீங்கள் தான் யெகோவா ரப்பா. எங்கள் குடும்ப டாக்டர் நீங்கள் தான்ப்பா. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஒருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. யார் யார் என்ன வலியோட என்ன வேதனையோட இன்னைக்கு வந்தாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் சுகமாக்குறீங்கப்பா. இதுக்கப்புறம் வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்குறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் எங்கள் அப்பா, உங்களுக்கு வியாதி கிடையாது, அதனால் எங்களுக்கும் வியாதி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய தேவைகளோடு வந்தாங்கப்பா, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஆனால் உங்களுக்கு அது லேசான காரியம், அது லேசான காரியம், அது லேசான காரியம். அவங்க தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பன். இன்றைக்கு அவங்க எதெல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க எதெல்லாம் இழந்து போயிருந்தாங்களோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன். சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற நல்ல தகப்பன் நீங்கப்பா. இப்பொழுதே எல்லாருடைய தேவைகளையும் அப்பா, எதெல்லாம் இழந்து போனாங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்னோட பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இங்கே வந்திருக்கிற என்னோட ஒவ்வொரு பிள்ளையும் நான் அவங்க முன்னாடி நிறுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.